சார், டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு வாழ்க்கையில் வந்த சிக்கல் இன்னொரு தலைவருக்கு வர முடியாது. என்ன அது உங்களுக்கு தெரியும்? எமர்ஜென்சி. ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டு வருகிறவர்கள் அவருடைய ஆட்சி வெளியேற்றப்பட்டு மிக மிக சோதனையான ஒரு இரும்பு கரத்துக்கு கீழே அத்தனை பேரும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை மனதில் தாங்கி கொண்டு ஆட்சி பறிக்கப்பட்ட பிறகு அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவரோட நெருங்கி பழகியவர்களை கேட்டுப்பார்கள். ஆனால் நான் அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லலை. வருத்தம், இழப்பு, பிரிவு, வேண்டியவர்கள் சிறையில் இருக்கிற கொடுமை, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவர் எவ்வளவு வெற்றிகரமான தலைவன் என்பதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எங்க தெரியுங்களா? யார் அவருடைய ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தார்களோ அவர்களோடு பின்னால் கூட்டணி வைத்து தன்னோடு இணைத்து நிறுத்தினாரே, அதுதான் உண்மையான வெற்றி. தட் இஸ் கால்டு டிப்ளமசி. என்னை யார் குறை சொன்னார்களோ அவர்கள் என் பின்னால வந்து நிற்கணும். யார் அவரை குறை சொன்னார்களோ அவர்கள் அவர் பின்னால் வந்து நிற்கும்படியாக ஒரு காலத்தின் வரலாற்றை சக்கரத்தை மாற்றி காட்டுகிறார் அல்லவா? அதுதான் ஒரு தலைவருக்கு இருக்கிற பிரம்மாண்டமான தகுதி, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தகுதி. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேணும்னா நீங்க உலக தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிக்கணும். மிக மிக சிக்கலான காலத்தில் அவர் தன்னை தக்க வைத்துக் கொண்டார். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜனநாயக என்று வருகிற போது தேர்தல் வெற்றி தோல்வி தவிர்க்க முடியாதது. நீங்க என்னதான் சரியா பண்ணியிருந்தாலும் உங்களை ஒருத்தர் அங்கீகரிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நாம சரியா இருக்கிறதாலேயே நம்மளை ஒருத்தர் ஏத்துக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நான் அதுக்கு ஒரு கதை கூட சொல்லியிருக்கேன், என்னுடைய யூடியூப்ல சொல்லியிருக்கிறேன். ஒரு நாய் 8-8:30 மணிக்கு பைய தூக்கிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருள் வாங்க போகுது. நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு நாய். அந்த வீட்டுக்காரன் பைய கொடுத்துருக்கிறான், அதுல சீட்டு போட்டிருக்கிறான், காசு போட்டிருக்கிறான், எடுத்துட்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்து அந்த லிஸ்ட் படி எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனுக்கு காசு கொடுத்து சில்லறையை வாங்கி பையில போட்டுக்கிட்டு அந்த நாய் அந்த பைய எடுத்துக்கிட்டு வெளியே வந்தோன்னா அந்த கடைக்காரன் ஷாக் ஆயிட்டான். ஆஹா அப்படின்னு கதவை சாத்திட்டு இது பின்னாலேயே போனான். இது யார் வீட்டு நாயின்னு பார்க்கணும். இது பஸ்ஸை பார்த்து நம்பர் பார்த்து ஏறுது. வெளிநாடுகள் எல்லாம் கண்டக்டர் கிடையாதுங்க, டிரைவர்கிட்டே தான் டிக்கெட்டு காசு கொடுக்கணும். அது காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக்குது. அது இறங்க வேண்டிய ஸ்டாப் வரும்போது வாழை ஆட்டுச்சு. என்ன அர்த்தம்? வண்டியை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு வாழை ஆட்டுச்சு. அந்த டிரைவர் ஆச்சரியப்படுறாரு. இந்த சூப்பர் மார்க்கெட்காரன் பின்னாடியே போனவன் ஆச்சரியப்பட்டான். எல்லாத்த விட முக்கியம், ரோடு கிராஸ் பண்ணது சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணது. ஏன்னா பல நாய் சிக்னலை மதிக்கிறதே இல்லை. சிக்னல் பார்த்து ரோட கிராஸ் பண்ணது அது பெரிய விஷயம் இல்லை. கரெக்டா அந்த வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிச்சது. இவன் இந்த சூப்பர் மார்க்கெட்காரன் பார்த்தான், ஐயோ எப்பேற்பட்ட நாய் அப்படின்னு போய் கதவை திறந்து அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்து பாருங்க பைய வாங்கிட்டு மட்டேல் அந்த நாய் தள்ள ஒன்று வச்சான். இந்த கடைக்காரன் கண்ணீர் விட்டா, ஏன்னா எவ்வளவு அறிவாளியா அது வேலை செய்யுது, அதை ஏன்னா அடிக்கிறேன். அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். போகும்போதே வீட்டு சாவியை எடுத்துட்டு போன இதுக்கு 100 தடவை சொன்னேன், இந்த நாய்க்கு அது தெரியலன்னு. வேடிக்கைக்கு சொல்லல. இந்த உலகத்துக்கு நீங்கள் எது செய்தாலும் என்ன செய்தீர்கள் என்பதை யாரும் மனதில் வைத்திருக்க மாட்டார்கள். நீங்கள் என்ன செய்யவில்லை என்பதை சொல்லிவிட்டு இந்த நாய் இதை பண்ணிருக்கலாம் இல்ல அப்படிதான் கேட்பார். இதான் உலகம். இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்து ஜெயிச்சு மேல வர்றது ஈஸியா? நீங்க நல்லபடியாவே ஒரு காரியம் பண்ணினா கூட உங்களை இன்னொருத்தர் ஏத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அதனால தான் ஜனநாயக தேர்தல் முறையில திறமசாலியா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், நாட்டுக்கு நல்லதே பண்ணி இருக்கலாம், என்றாலும் மக்கள் சில சமயத்தில் அவங்க இஷ்டப்படி முடிவு பண்ணுவாங்க. காரணங்கள்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி தேர்தல் நேரங்களில் தோல்வி வந்த போது கூட ஒரு உலக ஆச்சரியம். நேற்று வரை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அந்த தேர்தலில் அவருடைய இயக்கம் வெற்றி பெறாத போது மறுநாள் சோர்ந்திருப்பார் என்று பல பேர் நினைத்தார்கள். மாறுதலாக வழக்கம் போல் காலையில் வாக்கிங் புறப்பட்டார். அதில் ஒரு மனிதனுடைய தகுதி. ஆஸ் யூஷுவல் 4 மணிக்கு எழுந்து அவர் பாட்டுக்கு வாக்கிங் புறப்படுறார்.
என்ன ஆச்சரியம்? அது பெருசு இல்லை. 10 மணி ஆனா செக்ரட்டேரியட்டுக்கு போகிற முதலமைச்சர் இப்போ 10 மணி ஆன உடனே நேரா அறிவாலயத்தில் வந்து உட்கார்ந்து மற்றவர்களை பார்க்க தொடங்குகிறார். வெற்றியும் அந்த மனிதரை பாதிக்கவில்லை, தோல்வியும் அந்த மனிதரை பாதிக்கவில்லை. ஒரு மிகச்சிறந்த மனிதன் தன்னை எப்படி வைத்திருக்க வேண்டும், வெற்றி தோல்விகளால் பாதிக்கப்படாத மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டினார். இது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. அதுல பாதிக்கப்படாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அவருடைய எழுத்தாற்றல் மிகவும் பெரிய சிறந்த எழுத்தாற்றல். அதாவது நம்ம செங்கோல்னு சொல்வோம், எழுதுகோல்னு சொல்வோம், நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்ட சில பேரை நெம்புகோல்னு சொல்வோம் இல்லையா? இன்னும் சில பேர் கையில் வச்சிருக்கிறது மந்திரக்கோல்னு கூட சொல்வோம். ஏன்னா எதிரில் இருக்கிறவங்கள மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களா இருப்பாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, எழுதுகோல் வைத்திருந்தார், செங்கோல் வைத்திருந்தார், நலிந்த மக்களுக்கு நெம்புகோல் வைத்திருந்தார், எல்லோரையும் மயக்கக்கூடிய மந்திரக்கோலும் வைத்திருந்தார். அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அவர் பேச ஆரம்பிச்சார்னா அதுக்குன்னு ஒரு பெரிய கவர்ச்சி இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? அப்படி நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். அவருடைய எழுத்தாற்றல், கலைஞரின் பேனா அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பற்றி தான் கொஞ்சம் 2 பேரும் நடுவில் சொன்னாங்க. என்னுடைய நண்பர் ராஜகோபால் எழுதுனது நல்ல புத்தகம், முதல்வர் வெளியிட்டார் இந்த புத்தகத்தை. ஒரு சின்ன விஷயம் பாருங்க. ஒரு காலத்தில் இந்த பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படம்னு சொல்ற மாதிரி, நடிகர் திலகம் சிவாஜியினுடைய படம் அப்படின்னு விளம்பரப்படுத்துற மாதிரி, இதுவரையில் யாருக்குமே கிடைக்காத பெருமை நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு கிடைச்சது. என்ன தெரியுங்களா? அவருடைய வசனம் என்று அந்த திரைப்படத்தினுடைய விளம்பரத்தில் போடுவாங்க. யாருக்காவது கிடைக்குமா அப்படி? அவருடைய வசனம் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக, கொண்டாடப்படுகிற செய்தியாக மாற்றுகிற அளவுக்கு தன் எழுத்தாற்றலை அவர் வைத்திருந்தார். பரம ரசிகர். இவங்களும் சில பர்சனலான விஷயங்களை 2 பேருமே ஷேர் பண்ணாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் ஒன்று உண்டு. நான் கல்கி தீபாவளி மலரில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை ஒரு சமய கட்டுரை. உண்மையிலேயே ராதா காதலன் அப்படின்னு வரும். கண்ணனை பற்றிய அஷ்டபதிங்கிற ஒரு நூலில் இருக்கிற பாட்டுக்கு நான் ஒரு விளக்கம் எழுதி அந்த கட்டுரை எழுதியிருக்கிறேன். கல்கி தீபாவளி மலரில் வருகிற கட்டுரை. நான் நிச்சயமா அதை இவர் படிச்சிருப்பார் நான் நம்பவே இல்லை. ஏன்னா அது முழுக்க முழுக்க அஷ்டபதியில் வர்ற ஒரு பாட்டு. அதுக்கு நான் கல்கி தீபாவளி மலர் அட்டப்பட கட்டுரை எழுதியிருக்கிறேன். நம்ப முடியாத செய்தி. என்னுடைய நண்பர் வைரமுத்து அவர்கள் ஃபோன் பண்ணி, எப்பா தலைவர் கேட்குறாரு, கல்கி தீபாவளி மலர்ல அவர் சுகீசிவ ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறானே, அதை நீ படிச்சியான்னு என்ன கேட்டாரு. நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. படிச்சுட்டு என்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாரு. அந்த கட்டுரையை படித்தேன், நல்லா இருந்தது. அப்புறம் தலைவரோட அதை பற்றி நான் கருத்து பரிமாறிக்கிட்டேன். அதில் ஒரு இடம், அதை நான் இப்போ மேடையில் சொல்ல முடியாது. அது வந்து காதல் சிருங்கார ரசத்தை பேசுகிற ஒரு இடம். அதை சொல்லும்போது அதை சொல்லிட்டு கலகலன்னு சிரிச்சிருக்கிறார். இதை எதுக்கு சொல்ல வரேன்? முரசொலி பத்திரிகையில் அதை எடுத்து போட்டார். அதை விட ரொம்ப முக்கியம், நான் சொல்றது கற்பனையாக இருந்தால் அந்த தேதி முரசொலி எடுத்து பார்க்கலாம். ஒரு சமய கட்டுரை முரசொலிக்குள்ள வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த கட்டுரை இலக்கிய தரத்தோடு இருந்ததால் தான் அதை படித்து ரசித்ததை அவர்கள் முரசொலியிலே வெளியிட்டார்கள். அந்த கட்டுரையை அப்படியே வெளியிட்டார்கள். இதை எதுக்கு சொல்ல வர? அது சமயம் என்பதை எல்லாம் தாண்டி அனுபவிக்கக்கூடிய இலக்கியம் அதில் இருக்கிறது என்று சொன்னால், அதை வஞ்சனை இல்லாமல் ரசிக்கக்கூடிய இதயம் அவரிடத்தில் இருந்த ஒரு தனித்த குணம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய ஆற்றலையும் சிறப்பையும் அவருடைய எழுத்தாற்றலையும் சொல்லுவதற்கு நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்கின்றன. நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு சில நேரத்தில் அது நெம்புகோல், ஒரு சில நேரத்தில் அது செங்கோல், ஒரு சில நேரத்தில் அது மிக மிக கடுமையாக ஒரு சொல் அவரிடத்தில் இருந்து எழுத்திலே விழுந்தால் அது யாரை நோக்கி அந்த சொல்லை அவர் எழுதியிருக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கை கதிகலங்கி போகிற மாதிரி ஒரு சொல்லை அவரால் பயன்படுத்த முடியும். நான் சொல்ல போகிற சம்பவம் ரொம்ப நெருடலான ஒரு சம்பவம். ஒரு பெண் எழுத்தாளர், அந்த எழுத்தாளர் ஒரு விஷயத்தை பற்றி கட்டுரை எழுதுகிறார். அவர் தன்னை சீர்திருத்தவாதியாக நினைத்து கொண்டு, ஒரு புரட்சியாளராக நினைத்து கொண்டு அந்த பெண் எழுத்தாளர் என்ன எழுதியிருந்தார்? என்ன
இந்த கோயிலில் தேவதாசி முறைன்னு ஒன்று இருந்தது இல்லையா? இதை எல்லாரும் என்னமோ கண்டிச்சு பேசுறீங்களே, இது ஒரு கலாச்சார பாரம்பரியத்தினுடைய ஒரு பகுதி தானே. கோயிலில் அப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை தானே. இதெல்லாம் ஏன் இவ்வளவு பெரிய சமூக புரட்சிங்கிற பேரில் ரொம்ப கடுமையாக எழுதி கடுமையாக விமர்சித்து இதெல்லாம் தேவையா? அது கோயில் கலாச்சாரத்தில் ஒரு சின்ன பகுதி தானே, இதை இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரொம்ப வித்தியாசமான பார்வையில் தான் எழுதுவதா ஒரு பெண் எழுத்தாளர் கட்டுரை எழுதிட்டார். இந்த கட்டுரைக்கு பெரிய பதிலோ கடுமையான விமர்சனமோ கலைஞர் சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை எழுதினார், பதில் எழுதினார். இந்த வார்த்தைக்கு அதை கேட்டுட்டு அந்த எழுத்தாளர் துடிதுடித்து போய் மன்னிப்பு கேட்டார். என்ன வார்த்தை எழுதினார் தெரியுங்களா? கோயில் இருக்கிற தேவதாசி முறையில் என்ன பெரிய தப்பு கண்டீங்க அப்படின்னு எழுதினதுக்கு கலைஞர் ஒரு வரி எழுதியிருந்தார். அந்த கட்டுரை மிக நன்றாக இருந்தது, ஒரு தேவதாசியே எழுதியதை போல் இருந்தது. ஒரே வார்த்தை. அந்த அம்மா கதி கலங்கிட்டாங்க. நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சாங்க. ஏன் இந்த வார்த்தை அவங்களை காயப்படுத்தணும்னு கேட்டாரு. நான் உங்களை பாராட்டி தானே சொல்றேன், அப்ப இந்த வார்த்தை ஏன் உங்களை காயப்படுத்துது? அப்போ அது மாற்றம் தேவைன்னு நாங்க சொன்னது சரிதான் புரிஞ்சு போச்சா இல்லையா? அந்த வார்த்தையை உங்களால தாங்க முடியல அப்படின்னு பிறகு அவர்கள் அதை கண்டித்து ஒரு நாவல் எழுதினார்கள். எதுக்கு சொல்ல வர? ஒரு வரியில், ஒரு சொல்லில், தன் பேனாவின் ஒரு எழுத்தில் ஒரு மனிதனை அவனுடைய துன்பத்தின் எல்லைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வலிமையான சொல்லாற்றல் அவரிடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதே நேரத்தில் அவர்கிட்ட ஒரு வகையான அந்த என்ன சொல்றது, மரபுகளை மதிக்கிற பழக்கம், விமர்சிக்கிற பழக்கம் ரெண்டுமே இருந்தது. உங்களுக்கு தெரியும், ராமானுஜர் வாழ்க்கை வரலாற்று அவர் எழுதினார். எங்களுடைய அறநிலையத்துறையின் சார்பாக அதை ஒரு அருமையான புத்தகமாக எங்களுடைய அமைச்சர் பெருமகனார் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஓவியங்களோடு இந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள். இதை எழுதும் போதே அவரிடத்துல 100 கேள்வி கேட்கிறாங்க. ஏன்? ராமானுஜர் வாழ்க்கை என்பது ஒரு சமய தலைவருடைய வாழ்க்கை. சமயம் என்பதில் இந்த இயக்கத்தினுடைய பார்வை வேறு. அதே நேரத்தில் சில இடங்கள், நெருடலான இடங்களும் அதில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. இந்து பத்திரிகையில் அவரோடு ஒரு பேட்டி நடக்கிறது. ஆன்மீக குருக்களை பொறுத்தவரை அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை விவரிப்பவர்கள் அதனை மிகைப்படுத்தி சொல்லி இருக்க வாய்ப்பு உள்ளது. ராமானுஜரை பற்றி இதுவரை எழுதப்பட்ட படைப்புகளில் உண்மை நிகழ்வுகள் எவை, புனைந்து கூறப்பட்ட விவரங்கள் எவை என்று ஒரு கதாசிரியர் என்ற முறையில் எப்படி பிரித்து பார்ப்பீர்கள்? இதை விட கடுமையா ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுல சில பகுத்தறிவுக்கு ரொம்ப பொருந்தாத பகுதி வந்தா அதை திரித்து எழுதுவீர்களா? உங்க இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வரலாற்றை திரித்து எழுதுவீர்களா அல்லது அப்படியே ஏற்றுக்கொண்டு எழுதுவீர்களா? அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ஒருவேளை என் மனம் ஒப்ப முடியாத இடங்கள் வந்தால் அதை விட்டு விட்டு கடந்து போவேனே ஒழிய அதை எழுதி காயப்படுத்துவது என் நோக்கம் அல்ல. எவ்வளவு தெளிவான ஒரு அணுகுமுறை! அவர் செய்த சமூக சீர்திருத்தங்கள் காரணமாக நான் ராமானுஜரிடத்தில் ஈர்க்கப்பட்டேன். இல்லாட்டி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடுவாரா? பாரதிதாசன் என்ன சொல்றாரு? இந்த உலகத்திலேயே சில விஷயம் சிலருக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அது உலகத்தில் எல்லோருக்கும் பொது. முக்தியோ சிலரின் சொத்தன இருக்கையில் இத்தமிழ்நாடு தன் அருந்தவ பயனாய் ராமானுஜனை ஈன்றது. யாரு? பாவேந்தர் பாரதிதாசன் பாடுறார். அதை மேற்கோள் காமிச்சு கலைஞர் சொல்றாரு, அப்போ பாவேந்தர் பாரதிதாசனை போன்றவர்கள் ராமானுஜரை கொண்டாடி இருக்கிறார்கள் என்றால் அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது என்றுதானே பொருள். அதனால் அது மாறுபடாதபடி சீர்திருத்த கருத்துக்களை அப்படியே நான் கொண்டு போவேன். அது மிகப்பெரிய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும் என்றால் மகிழ்ச்சி அடைவேன். இல்ல ஒரு 2 இடம் சொல்ற பாருங்க. அப்படி என்ன ராமானுஜர் பெருசா சாதிச்சிட்டார்? அதாவது சமயம் மரபு என்பதில் மாற்றம் தானா நிகழணும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. யாரோ அடிச்சு தாக்கி அதுக்கப்புறம் அது நடந்தா அது புரட்சி ஆகும். வன்முறை இருக்கும், அதுல ரத்தம் இருக்கும், காயம் இருக்கும். ஆனா நாமளே சீர்திருத்தம் பண்ணிடலாம், இந்த தவறெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதற்குள்ளே இருக்கிறவங்களே சிந்திக்க தொடங்கிட்டா ரொம்ப அருமையான சீர்திருத்தங்கள் இயல்பாவே நடந்துடும்.
இந்த சீர்திருத்தம் வேணும்னு ஆசைப்பட்ட தலைவர் ராமானுஜர். மதம்னு ஒன்னே யாரையும் குறை சொல்லக்கூடாது. ராமானுஜர் எப்படி எப்படி இருந்தார்னு சொல்றேன் பாருங்க. அவர் காவிரி ஆற்றுல குளிக்கிறதுக்கு போவார். காவிரி ஆற்றுல குளிக்க போகும்போது முதலியாண்டான்னு பேரு. முதலியாண்டான்னு ஒன்று அவர் முதலியார்லாம் நினச்சிக்காதீங்க. அவர் வைணவ அந்தன மரபை சார்ந்தவர். நல்ல கவனிங்க. காவிரி ஆற்றுல குளிக்க போகும்போது அவரை கையில் பிடிச்சிக்கிட்டு நடக்க முடியாமல் அவர் ஆற்றுல குளிக்கிறதுக்கு போவார். ஆனால் காவிரியில் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது உறங்காவில்லி தாசர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் அவர் யார் தெரியுங்களா? நம்ம கணக்குப்படி ஷெட்யூல்டு ட்ரைப். இந்த வித்தியாசம் நீங்க கவனிக்கணும். குளிக்க போகும்போது ஒரு மேட்டுக்குடி தோழருடைய தோள் மேல கை போட்டு போறார். ஆனா குளிச்சிட்டு வரும்போது ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப்னு சொல்லப்படுற உறங்காவில்லி தாசன் என்பவனை கையில பிடிச்சுக்கிட்டு ராமானுஜர் வர்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அமைதியான புரட்சியை மதத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று ராமானுஜர் எப்படி விரும்பி இருக்கிறாரு. இன்னும் அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அந்த கதையை நீங்க கேட்டா மகிழ்ந்து போகணும். ராமானுஜரை சில பேர் கேட்குறாங்க, என்னங்க நியாயம்? குளிக்க போகும்போது ஒரு மேல் தட்டு மனிதனுடைய தோளில் கை போட்டு நீங்கள் போறீங்க. குளிக்க போகும்போது குளிச்சுட்டு வரும்போது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருத்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க. என்ன அர்த்தம்? தீட்டு படாதா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னார் தெரியுங்களா? ராமானுஜர், நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். உன் தோளில் நான் கை வச்சுட்டு வந்தாதான் தீட்டு வரும். ஏன்? நான் வசந்த ஜாதின்னு உனக்கு ஒரு அகங்காரம் இருக்கு பத்தியா? அது உன்னை தொட்டா எனக்கு வந்துடும். அதனால தான் நான் உன்னை விட்டுட்டு அவரை தொட்டேன். ஏன்னா அவருக்கு நான் வசந்தவன்கிற அகங்காரம் இல்லைன்னார். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா ரிலிஜனை கரெக்டா புரிஞ்சுக்கலாம். என்ன? கோயிலுக்குள் போகிறவன் நான் உயர்ந்தவன் என்று நினைத்தால் மதம் அழுக்காகிறது. நான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இறைவனுக்கு அடக்கமானவன் என்று நினைத்தால்தான் மதமும் புனிதமாகிறது, மனிதனும் புனிதமாகிறார். இதை யார் விரும்பினா? ராமானுஜர் விரும்பினார். ராமானுஜர் விரும்பியதால் தான் ராமானுஜரை டாக்டர் கலைஞர் விரும்பினார். இந்த அருமையான வரலாற்றை எழுதி கொடுத்தார். இதுல நீங்க சில வசனங்கள் படிச்சு பார்த்தா, இதுக்கு உள்ள இருக்கிற சில வசனங்கள் பார்த்தா பிரமிப்பார். ஆனா ஒரு உண்மை சொல்லட்டுமா? முக்கியமான உண்மை. வைணவர்கள் மரபு வழி சிந்திக்கிற எந்த இடத்திலையும் தான் தன்னுடைய விருப்பப்படி மாற்றங்கள் பண்ணல. ஏன் பண்ணல? அது என்னுடைய நோக்கம் இல்லை. அதை நான் செய்து அவர்களை காயப்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் ராமானுஜர் செய்த புரட்சிகளை எல்லாம் மறக்காம அதுல அருமையான வசனத்தில் இட்டு அதை எழுதி காட்டுகிறார். இன்னும் ஒரே ஒரு இடம் சொல்ற பாருங்க. அவருக்கு ஒரு சீடர் வரார். யாரு? ராமானுஜருக்கு ஒரு சீடர் வரார். இவர் சொல்ல சொல்ல உரை எழுதிக்குவார். அந்த ராமானுஜருடைய சிஷ்யரு உரை எழுதிக்குவார். ஒரு தடவை ஏதோ ஒரு பாசுரத்துக்கு விளக்கம் சொல்றார் ராமானுஜர். அப்படி விளக்கம் சொல்ற போது அவர் சொன்னாரு, இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்ற உரை தப்புன்னார். கவனிக்கணும். சீனியர் ராமானுஜர், அவர் தான் ஆசிரியர். அவர் பாட்டுக்கு உரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட ஜூனியர், அவர்கிட்ட வேலை பார்க்கிறவர், சிஷ்யரா இருக்கிறவர், அவர் சொல்றாரு உங்க உரை தப்பு அப்படி. கேட்ட உடனே ராமானுஜருக்கு கோபம் வந்துருச்சு. எழுது, மரியாதையா எழுது, நான் சொல்றேன் எழுது அப்படின்னார். முடியாதுன்ட்டார். நீ சொல்ற உரை தப்பு, நீ சொல்ற உரையை ஏத்துக்க மாட்டேன், தப்பு அப்படின்னார். உடனே ராமானுஜர் என்ன பண்ணார்? கோபம் வந்து காலால சீடனை எட்டி உதைச்சுட்டார். தப்பக்குன்னு அப்படி எட்டி உதைச்சிட்டார். உதைச்ச உடனே அவன் ஒரு மூலையில போய் விழுந்தான். இவர் உதைச்ச உதையில எந்திரிச்சு ராமானுஜர் கோச்சிக்கிட்டு போயிட்டார். ஆனா ராத்திரி தூங்க போகும்போது ராமானுஜருக்கு ஒரு உறுத்தல். நம்ம சிஷ்யனை உதைச்சிட்டோமே, காலால உதைச்சிட்டோமே, எட்டி உதைச்சோமே, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு விடிய காலை எந்திரிச்ச உடனே அதுக்குள்ள அவருடைய மைண்டு மாறி போச்சு. நான் சொன்ன உரை தப்பு, அந்த சிஷ்யன் சொன்ன உரை தான் கரெக்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அகங்காரத்தில் என் வார்த்தை தான் கரெக்டுன்னு ராமானுஜர் பேசலை. என் சிஷ்யனா இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தை தான் கரெக்டு, அதான் கரெக்டு, நான் தப்பா என்னுடைய உரையை சொல்லிட்டேன், அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அவனை எழுத சொல்லிடலாம் அப்படின்னு காலையில் புறப்பட்டு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள அவன் இல்லைங்க. அவன் அந்த வீட்டுக்குள்ள இல்லை. தேடி பார்த்தா அந்த மூலையில் ஒரு ஓரத்தில் கிடக்கிறான். அவனை பார்த்து ராமானுஜர் சொன்னார், ஏண்டா நேத்திக்கு நான் உதைச்சப்ப நீ அங்கே போய் விழுந்த, அப்புறம் ஏண்டா அங்கேயே இருக்கிற, எந்திரிச்சு வர வேண்டியதானு. அவன் எவ்வளவு
அன்பான சீடன் பாருங்க, விளக்கு மாற்றை எரிந்த இடத்திலேயே விளக்குமாறு கிடப்பது போல் நீங்கள் என்னை எங்கு எரிந்தீர்களோ அங்கேயே இருக்கிறேன். வீட்டில் ஒரு ஜடப்பொருளை தூக்கி போட்டா அது எங்க இருக்குமோ அது மாதிரி நீ என்னை எட்டி ஒரு செல்ல அதே இடத்துல இருக்கிறேன். ஓடி போய் ராமானுஜர் அவனை கட்டி தழுவி கண்ணீர் விட்டு, உன்னுடைய அன்புக்கு முன்னால நான் ஒன்றுமற்றவர், உன்னுடைய அன்புக்கு முன்னால நான் ஒண்ணுமே இல்லடா, நீ எவ்வளவு பெரிய மனிதன் தெரியுமா, நீ சொன்ன ஒரு தான் சரி, நான் ராத்திரியெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நல்ல கவனிங்க, இந்த காட்சியை கண்ணில் கண்ணீர் வரும்படியாக இந்த நூலில் அவர் அப்படியே பதிவு செய்திருக்கிறார். அப்போ நல்ல இடங்களை தேர்ந்தெடுத்து ஏன்னா ராமானுஜர் வாழ்க்கையில நிறைய இருக்கு, கடல் மாதிரி இருக்கு. ஆனா ராமானுஜர் சாதி செருக்கு கூடாது என்று சொன்னார், ஜாதி செருக்கு கூடாது என்று சொன்னவர். அதனால இந்த கொள்கை, தனக்கு இருக்கிற கொள்கையும் ராமானுஜருடைய சமயம் சார்ந்த உண்மையும் ஒத்துப்போவதால் வேறு எந்த சமய தலைவரையும் பற்றி எழுதாத டாக்டர் கலைஞர் அவர்கள் ராமானுஜரை பற்றி மட்டும் மிக நீண்ட ஒரு தொலைக்காட்சி தொடரை எழுதி கொடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சார். இப்ப என்னன்னா, நீங்க அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க, பாரதி பாஸ்கர் சொன்ன மாதிரி நாங்க கட்சியில் இல்லை, வெளியிலேருந்து பார்க்கிறோம், சில காரண காரியங்களுக்காக இது சரி இது தவறு என்று ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். நல்ல நீங்க புரிந்து கொள்ள வேணும். இப்ப நான் இங்க வந்து பேசுற உடனே என்ன சொல்றாங்க, நீ தேவையில்லாம அந்த இடத்துல போய் பேசுறியே, அது உனக்கு தேவையா, அவங்களுக்கு போய் ஏன் முட்டு கொடுக்குற, இதெல்லாம் தேவையா, இது மாதிரி நிறைய கேள்வி என்னை பற்றி என் மீது விமர்சனங்களை எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க. ஒன்றை புரிஞ்சுக்கணும், இந்த இந்து மதம்ங்கிற வார்த்தையை சொன்ன உடனேயே அது ஒரே தன்மையில் நீங்க அர்த்தம் பண்ணக்கூடாது. அதுல ரெண்டு முக்கியமான பிரான்ச் இருக்கு. என்ன? வைதீக மேலாதிக்கத்தை ஒப்புக்கொள்ளுகிற இந்து மதம், வைதீக மேலாதிக்கத்தை ஒப்புக்கொள்ளாமல் தமிழ் மரபு வழி சமரசத்தை ஒப்புக்கொள்ளுகிற இந்து மதம். ரெண்டு பெரிய பிரான்ச் இருக்கு. இது யாருக்கும் தெரியல. வைதீக மேலாதிக்கத்தை ஒப்புக்கொள்ளுகிற இந்து மதம்னு ஒரு பிரிவு இருக்கு. வைதீக மேலாதிக்கத்தை ஒப்புக்கொள்ளாமல் சமரசத்தை போதிக்கிற, தமிழை ஏற்றுக்கொள்ளுகிற இந்து மதம்னு ஒரு பெரிய பிரிவு இருக்கு. ஆழ்வார்கள் வாக்கு முக்கியம், நாயன்மார்கள் பாடல் முக்கியம், தமிழ் முக்கியம், அந்த சமத்துவம் முக்கியம், உயர்வு தாழ்வற்ற ஒரு நிலை வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நுட்பமான ஒரு இந்து சமய பிரிவு இருக்கு. ஆனா இன்னைக்கு போட்டு அடிக்கிறாங்க, வெளியிலேயே தெரியக்கூடாது, அது எப்படி வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க, வேதங்களற்ற இந்து மதம், சமயங்களில் உயர்வு தாழ்வு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நாங்கள் இருப்பதால் தான் இந்த மேடைகளிலும் காட்சி தருகிறோம். இல்லை என்றால் நாங்கள் இந்த மேடைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்கு அரசியல் இயக்கங்களோடு என்ன தொடர்பு இருக்கிறது? அதை நோக்கி உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த இயக்கத்துக்கு ஒரு முத்திரை குத்தணும், என்ன நாஸ்திகம் 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 அப்படின்னு ஒரு முத்திரை குத்தணும்னு. அது முடியாதுன்னு தான் முருகன் மாநாட்டிலேயே அவர் முறியடிச்சு காமிச்சிட்டார்ல, அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் முறியடிச்சு காமிச்சிட்டார்ல. பேரறிஞர் அண்ணாவே இதுக்கு கொள்கை வகுக்கிற போது, இனிமே நம்ம நாஸ்திகம் பேசி நேரத்தை வீண் பண்ணவானா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற கான்செப்டை ஏற்றுக்கொள்வோம்னு முடிவு பண்ணிட்டார்ல. அதை நோக்கி கொண்டு செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் போகிற போது எதுக்கு தேவையில்லாமல் அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கணும்? அதாவது அப்படி இருந்தாதான் அவங்களால அவங்க நினைக்கிற அரசியல் பண்ண முடியும். அப்படியெல்லாம் இல்லாமல் இவங்களும் நிறைய மாற்றங்களுக்கு வந்துட்டா அவங்க நினைக்கிற மாற்றங்களை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இதை மாற்றுவதற்கு ஒரு பெரிய மைல்கல்லாக விளங்கியது ராமானுஜர் என்கின்ற டாக்டர் கலைஞர் அவருடைய படைப்பு. அதை அறநிலையத்துறை வெளியிட்டு காலம் உள்ள வரை இந்த சமய உலகம் அந்த மனிதருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தொடர்போடு இருக்கிறது என்பதை அவர்கள் நிலைநாட்டி இருக்கிறார்கள். அது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இதை தாண்டி இன்னொரு கோணத்தில் நாம சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. இது செம்மொழி நாள் என்று இப்போது அரசு நமக்கு அறிவித்திருக்கிறது. கலைஞருடைய பிறந்த நாளுக்கு செம்மொழிக்கு என்ன சம்பந்தம்னு சில பேர் கூச்சம் இல்லாமல் கேட்குறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த தமிழ் அவருக்கு முன்னாலே இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய பக்தவச்சல் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ் இல்லாமையா போச்சு? நம்முடைய மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தபோது தமிழ் என்ன இல்லாமையா போச்சு? இருந்தது. ஏன் மூதறிஞர் ராஜாஜி உட்கார்ந்திருந்தார் முதல்வரா, அப்ப கூட என்ன தமிழ் இல்லாமையா போச்சு? இருந்தது. ஆனா அப்பெல்லாம் தமிழ் 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 என்று மட்டுமே இருந்தது.
டாக்டர் கலைஞர் முதல்வரான பிறகுதான் அது செம்மொழி என்று இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது உயர்தனி செம்மொழி 1000 ஆண்டு கால பழமையும் வளமையும் மிகப்பெரிய இலக்கிய இலக்கண தொடர்பும் உடையது என்று இந்தியா முழுக்கவும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் செம்மொழி என்று மாற்றுவதற்காக மத்திய அந்த ஒன்றிய அரசை வற்புறுத்தி அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்ப அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? நான் இப்ப மூணையும் சேர்த்து ஒரே ஊமையா சொல்லிடுறேன். தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க, தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க, டாக்டர் கலைஞருக்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க. அதே மாதிரி இன்னொரு பொருளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நான் கடைசியா சொல்றேன். தமிழுக்கு என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா? தமிழுக்கு ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து சில வார்த்தைகளை அப்படியே காப்பாற்றி இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தைகளை அப்படியே வச்சிருக்கோம். அவசியம் ஏற்படுற போது அந்த வார்த்தைகளை மாற்றிக்கும். எப்படி இது பாருங்க, நீங்க பார்த்த காலத்தில் தான் கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்திருக்கு. உங்களுடைய வளர்ச்சி காலத்தில் தான் நீங்க ஆகாய விமானத்தை இப்படி பார்க்குறீங்க. இதெல்லாம் முதல்ல வரல. ஆனா தமிழ் அதனுடைய ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ மாறிக்கொண்டே வருகிற கருவிகளுக்கு வெளி மொழிகளை போல இரவல் வார்த்தையை நம்பி இருக்கா, சொந்த மொழியை நம்பி இருக்கா? ஒரு உதாரணம் சொல்றேன். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத உலக மொழிகள் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு கூகுளுக்கு போங்க. இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட செல்வாக்கா இருக்கிற மொழிகள் ஒரு 300 மொழி இருக்கு. மற்றதெல்லாம் இருக்கு, ஆனால் இருந்தும் இல்லை. அந்த மாதிரி இந்த செல்வாக்கா இருக்கிற மொழியிலெல்லாம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத என்ன மாதிரி சொல்றாங்க ஜப்பான்ல மற்ற மொழிகள் எல்லாம் போய் கேட்டு பாருங்க. நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன, அதை கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருப்பாங்க. கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர், கம்ப்யூட் இதை ஒன்று போட்டிருப்பாங்க அந்தந்த மொழியில். அந்த கம்ப்யூட்டருங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. அந்த பெயர் சொல்லுக்கு வேற ஒரு பெயர் கிடையாது. ஆனால் நீங்க தமிழில் வந்து கம்ப்யூட்டர்னு போட்டா கணினி அப்படின்னு காட்டும். என்ன அர்த்தம்? தானா ஒரு பேரை அது உண்டு பண்ணும். இது வரைக்கும் இல்லாத ஒரு பேரை அது உண்டு பண்ணும். இந்த ஆற்றல் உலகத்தில் மற்ற மொழிகளுக்கு கிடையாதுங்க. புதிதாக ஒரு சொல்லை தானே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஆற்றல். சரியா சொல்றதா இருந்தா, ஒரு பொண்ணு இளமையா இருந்தா தான் புள்ள பெற்றுக்க முடியும். வயசாகி கல்வி ஏற்றா புள்ள பிறக்காது. தமிழுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இவ்வளவு வருஷம் ஆனாலும் புள்ள பெற்றுக்கிட்டே இருக்குது. புதுசு புதுசாக என்ன வார்த்தைனாலும் அது பாட்டுக்கு அந்த புதிய புதிய வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சார். இது பாருங்களேன், அதில் நீங்க யூஸ் பண்றத மவுஸ்ன்னு சொல்றீங்க. மவுஸ்ன்னு நீங்க சொல்றீங்களே ஒழிய மொழிபெயர்க்க போனா எலின்னு மொழிபெயர்ப்பீங்களா? தமிழ் அப்படி மொழிபெயர்க்கல. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறான். என்ன பேர் வச்சிருக்கான்? சுட்டி. ஏன் அதுக்கு சுட்டின்னு பேரு? அதை அசைச்சிங்கன்னா ஒரு ஆரோ போய் ஒரு பகுதை சுட்டும். அது என்ன வேலை செய்கிறதோ அதை அதற்கு பெயராக கொடுத்திருக்கிறான். மவுஸ் எலின்னு மொழிபெயர்க்கல. யோசிச்சு பார்த்தீங்களா? உலகத்துல பல மொழிகள் மவுஸ்னா மவுஸ்னே வச்சுக்குவான். அதனாலதான் அதுக்கெல்லாம் மவுஸ் போயிடுச்சு. ஆனா இந்த தமிழுக்கு மவுஸ் போகவே மாட்டேங்குது. ஏன்னா அதை சுட்டின்னு சொல்லுது சார். இந்த ஸ்கேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, ஸ்கேன் அப்படி. இங்க தமிழ்ல நீங்க ஸ்கேன்ங்கிறதுக்கு போட்டு பாருங்க. என்ன? வருடி. வருடி. அது எப்படி வருடி பார்க்குது இல்லை, வருடி அப்படி தடவி பார்த்து அது என்னன்னு வெளிப்படுத்துது இல்லை, வருடி. என்ன அர்த்தம் தெரியுங்களா? வேறு மொழி சொற்களை அப்படியே பிணந்தூக்குகிற பல மொழிகளுக்கு மத்தியில், எப்படி வேறு மொழி சொற்களை அப்படியே பிணம் தூக்குகிற மொழிகளுக்கு மத்தியில் சொந்த சொல்லை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு தமிழுக்கு மட்டும் உண்டு. இப்ப அந்த தமிழுக்கு எதனால அது வந்தது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. பழசு அப்படியே நின்று போயிடல, தன்னை புதுப்பிச்சுக்குது. இப்ப என்ன தேவை அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குது. புதிய சொற்களை உண்டு பண்ணது, புதுசா ஒரு வடிவத்தை எடுத்துக்குது. இது அப்படியே மனசுல வச்சுங்க. 70 வருடம் இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா நீங்க போய் பாருங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன மாதிரியான மனோநிலையில் இருந்தாரோ அதே நிலையில இப்பவும் தொணன்னு சொல்லி நம்ம பிராணனம் வாங்குவார் சார். அவர் காலத்துல ஏதோ ஒரு ஹோட்டல்ல இட்லி சாம்பார் நல்லா இருந்திருக்கும் சார். என்ன இப்பெல்லாம் அந்த ஹோட்டல்ல அப்ப இட்லி ஐயோ அது போய் வாங்கிட்டு வான்னு சொல்றேன். அந்த ஹோட்டல் முதலாளி செத்துட்டான், அந்த ஹோட்டலையே வித்துட்டான், அந்த ஹோட்டலே இப்ப இல்லை.
அதுதான். அதனால அவங்க நினைவுல எல்லாம் பழசு 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 பதிஞ்சிருக்கும். சரியா சொல்லட்டுமா? அவர்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்ள மாட்டார்கள். மாற்றங்கள் என்ன நிகழ்ந்திருக்கிறதோ அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த 70-80 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளாததால் இருக்கும் போதே செத்து போனவர்களாக வீடுகளில் மாறிவிடுகிறார்கள். ஆனால் சரியான மனிதர்கள் காலத்திற்கு ஏற்ப தங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய அரசியல் தொடங்கிய காலத்தில் தமிழ்நாட்டின் தன்மை வேறு, இந்தியாவின் தன்மை வேறு. ஆனால் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் கோலோச்சி கொண்டிருந்த கலைஞர் காலத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டு என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டுமோ செய்வதற்கு தயாராக இருந்தார். இது ஆச்சரியம் இல்லையா சார்? அவர் வாஜ்பாயோட நட்பா தான் சார் இருந்தார். வாஜ்பாய் அவர்களோடு அவர் நட்பு இல்லாமையா இருந்தார்? பிபி சிங்கோட நட்போடு இருந்தார், வாஜ்பாயோட நட்போடு இருந்தார். அது பெருசு இல்லை. நம்முடைய மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது விடிய காலம் 4 மணிக்கு ஃபோன் போகும். விடிய காலம் 4 மணிக்கு. ஏன்? இந்து பேப்பர் அச்சான உடனே மவுண்ட் ரோட்லேருந்து வரும்போது அவர் வீட்டுக்கு போயிடணும். காலையில் எந்திரிச்ச உடனே அதை படிச்சிடணும். முக்கியமான விஷயத்தை குறித்து வச்சிடணும். அதை உடனே கூப்பிட்டு அங்கே சொல்லணும். ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ண போது வாஜ்பாய் அரசாங்கத்தில் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. அது சரியில்லை, அதை மாற்ற சொல்லணும் அப்படிங்கிறத மாண்புமிகு டிஆர் பாலுக்கு விடிய கால 4 மணிக்கு எழுப்பி சொன்னாராம். எப்பா நீ அந்த இந்து பேப்பர் படிச்சிட்டியா? இன்னும் படிக்கலை. போய் இல்லைங்க எங்கள் டிரைவர்லாம் வரமாட்டாங்க, பனி ஊர் லேட்டாகும், அதெல்லாம் இல்லை, நீ கார் எடுத்துக்க, ஓட்டிக்கிட்டு போ, எங்கே கடை திறந்துருக்கோ பேப்பர் எடுத்து படிச்சுட்டு அந்த ஆர்டிக்கலை படி, அது தவறு, அதுக்கு அஃபிடவிட் மாற்றி போடணும், எப்படி போடணுங்கிறத 10 மணிக்குள்ளே நான் அனுப்புகிறேன். எப்படி அஃபிடவிட் போடணுங்கிறத 10 மணிக்குள்ளே நான் அனுப்புகிறேன். யோசிச்சு பாருங்கள், விடிய காலம் 4 மணிக்கு எழுந்துச்சு பேப்பரை படித்து அதுக்கு மாற்றி என்ன போடணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தன்னை எவ்வளவு ஆக்டிவாக வச்சுக்கிட்டாரு. சரி, அவர் பெரிய கல்லூரிக்கு போய் படித்தாரா? இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த கல்லூரியில் போய் எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட் வாங்குறான் பாருங்க, அவன் தான் அதிகமாக படிக்கவே மாட்டான். ஏன்னா நம்ம எம்ஏ முடிச்சிட்டோம், நம்ம டாக்டரேட் வாங்கிட்டோம், இனிமேல் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அந்த காலேஜ் போகாமல் வந்தாங்க பாருங்க அந்த ஆட்கள், நம்ம படிக்கலை இன்னும் படிக்கணும், நம்ம படிக்கலை இன்னும் படிக்கணும், நம்ம படிக்கலை இன்னும் படிக்கணும் அப்படின்னு எம்ஏ பிஹெச்டியை விட அதிகமாக யார் படிப்பானா அது மாதிரி தான். நான் இவருக்காக மட்டுமே சொல்லலை, ஜெயகாந்தன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஜெயகாந்தனால பெரிய கல்விக்கு போக முடியல, நல்லா படிப்பார். மாப்போசி ஐயா அது மாதிரி, அவர் படித்த மாதிரி இன்னொருத்தர் படிக்க முடியாது. டாக்டர் கலைஞர் அதே மாதிரி தன் வாழ்நாள் முழுவதும் படிப்பதற்கு அவர் நேரத்தை ஒதுக்கி கொண்டே இருந்தார். ஏன்? நம்ம தான் எம்ஏ முடிச்சிட்டோமே டாக்டரேட் முடிச்சிட்டோமேன்ற எண்ணம் கிடையாது. படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய வியப்பு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னை புதுப்பித்துக் கொள்ளுதல். இப்போ நான் சொன்ன தாட்டை முடிச்சிடுறேன். தமிழுக்கு என்ன சொன்னேன்? காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு அந்த காலத்துக்கு ஏற்ற சொற்களை உருவாக்கி கொண்டு உயிர்ப்போடு இருத்தல் தமிழின் குணம். கால மாற்றத்தை கணித்து அந்த கால மாற்றத்திற்கு ஏற்ப அரசியல் செய்து கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை வகுத்து கொண்டு புதுப்பித்துக் கொண்ட தலைவர் டாக்டர் கலைஞர். தமிழ் போலவே தன்னை புதுப்பித்துக் கொண்டவர். இதை விட ஆச்சரியமான இன்னும் உதாரணம் சொல்லட்டுமா? எவ்வளவு காலமானாலும் வானத்தில் இருக்கிற சூரியன் நம்மளை விட பழசு தானே. இந்த பூமி எங்கேருந்து வந்தது? சூரியன்லேருந்து தானே வெடிச்சு வந்தது. அப்போ இந்த பூமிக்கு என்ன வயசோ அதை விட வயசு கூட. சொல்ல கவனிங்க, இந்த பூமிக்கு என்ன வயசோ அதை விட வயசு கூட. ஆனால் இன்னும் அது இளமையாக தான் இருக்கு. ஏன்? தன்னுடைய அணுக்களை வெடித்து வெடித்து தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதால் இந்த உலகத்துக்கு அவசியமான ஒன்றாக தன்னை வைத்திருக்கிறது. 3 விஷயத்தை சமமாக வைங்க. தமிழ் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது, டாக்டர் கலைஞர் தன்னை புதுப்பித்துக் கொண்டவர், சூரியன் தன்னை புதுப்பித்துக் கொண்டது. அதனால் தான் இது 3ம் ஒரே நேர்கோட்டில், தமிழ், கலைஞர், சூரியன் என்கிற 3ம் ஒரே நேர்கோட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சார், சினிமா லேட்டஸ்டா வர்ற சினிமா பார்ப்பார், லேட்டஸ்டா வர்ற பத்திரிகை படிப்பார், லேட்டஸ்டா வரக்கூடிய அந்த யார் எழுத்தாளர் அவர் யாருங்கிறது அவருக்கு தெரியும். இன்னைக்கு வந்த எழுத்தாளர் யாரு அவருக்கு தெரியும். இப்படி தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்த ஒரு மனிதரை நாம் பார்ப்பது சுலபம் அல்ல. இதில் நிறைய என்னுடைய நண்பர் ராஜகோபால் எழுதியிருக்கிறாரு. கலைஞருடைய கவிதை,
கலைஞருடைய எழுத்தாற்றல், சங்க இலக்கியத்தில் அவருக்கு இருந்த ஆர்வம், பல நூல்களை அவர் படித்த பெருமை, கவியரசர் கண்ணதாசனோடு அவருக்கு இருந்த தொடர்பு, அவருடைய கேலி, கிண்டல், நகைச்சுவை உணர்வு, எல்லாவற்றிற்கு மேலான புரட்சி உணர்வு எல்லாத்தையுமே இந்த புத்தகத்தில் அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். நான் மிக நீண்ட உரையை மேலும் நீட்டிக்க விரும்பவில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மனிதனாக பிறந்து மனிதனாக மட்டும் வாழாமல் ஒரு மனிதனாக பிறந்தவர் ஒரு வரலாறாக வாழ்ந்ததுதான் அவருடைய தனிப்பெரும் சிறப்பு. ஏன்னா எத்தனை இயக்கங்களை அவர் பார்த்துட்டார் அந்த காலகட்டத்தில். இயக்கத்தை தொடங்குற போது மத்தியில் இருந்த அமைப்பு வேறு, அப்போது இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கம். அதன் பிறகு அவருடைய அரசியல் மாற்றி மாற்றி எத்தனை விதமான சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்து காலத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டு தன் பேனாவாலும் நாவாலும் நெம்புகோலாய், செங்கோலாய், எழுதுகோலாய், மந்திரக்கோலாக தன்னை வடிவமைத்து கொண்ட அவருடைய அந்த பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று அறிவித்து கொண்டாடுவது என்னை பொறுத்தளவில் உகப்பான ஒன்றுதான். தமிழுக்கென்றே வாழ்ந்த ஒரு தனித்தலைவன், தமிழருக்கு என்றே வாழ்ந்த ஒரு பெரிய தனித்தலைவன், அப்பேற்பட்டவருடைய அந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடுகிற நம்முடைய அமைச்சர் அவர்களையும் அவரோடு தோளோடு தோள் நிற்கிற அனைவரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.